வந்து நிக்கிறான்? உள்ள எல்லா ரூம்லயும் தேடிக்கிட்டு இருக்கேன். சரி என் கூட வா. நான் உள்ள எல்லாம் வர மாட்டேன். அது சாப்பிடு இது சாப்பிடுன்னு ஏதாவது தொல்லை பண்ணிட்டே இருப்பீங்க. நான் கொஞ்ச நேரம் ஃப்ரீயா நிக்கிறேன், விடுங்க. எதுவும் சொல்ல மாட்டேடி. வா. நான் உங்களை நம்ப மாட்டேப்பா. நான் வர மாட்டேன். நீ மட்டும் வரல, இங்க இருந்து தூக்கிட்டு போவேன். ஏன் அப்படி படுத்துற? சரி இரு வரேன். அனீஷ், இந்த வாரம் முழுக்க ப்ரப்போசல் டே, சாக்லேட் டே, டெடி டேன்னு எல்லா டேவும் ஒண்ணு விடாம செலிப்ரேட் பண்ண போறேன். இந்த பொடி அது எதுக்கு எனக்கு கொண்டு வந்து நீட்டுற? உனக்கு எவனையாவது பிடிச்சிருந்தா அவனை கொண்டு போய் நீட்டு. அதனாலதான் உனக்கு கொடுக்கறேன். ஆனா பூஜா, இத லவ் பண்றவங்களுக்கு கொடுப்பாங்க. லவ் பண்றவங்க மட்டும் தான் இத கொண்டாடணும்னு ஏதாவது ரூல்ஸ் இருக்கா என்ன? ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட கொடுக்கலாம். இந்த அனீஷ் வாங்கிக்கோ. நீ என்ன ஃப்ரெண்டா நினைச்சா கொடுக்குறேன்? சத்தியமா இதனால வாங்கிக்க முடியாதுடி. என்னடா பாத்துட்டு நிக்கிற, வாங்கிக்கோ. எனக்கு ஒண்ணும் தேவையில்ல. முதல்ல வழிய விடுறியா? எனக்கு இதை விட வேற முக்கியமான வேலை இருக்கு. தள்ளி போ. முடியாது. நீ இத வாங்குற வரைக்கும் நான் வெளிய விட மாட்டேன். நீங்க ஃப்ரெண்ட்லியா தானே கொடுக்கறாங்க, வாங்கிக்கோங்க. அட இவ ஒருத்தி ஃப்ரெண்ட்ஷிப்னு சொன்னா போதும் உயிரையே விட்டுருவா. அனீஷ், என்ன பாக்குற? வாங்கிக்கோ, அப்பதான் வெளிய விடுவேன். இப்ப என்ன, இத வாங்கணும் அவ்வளவுதானே? டேய் மச்சான் இரு, அவசரப்பட்டு வாங்கி கீழே இது போடாத. வீட்டு பக்கம்லாம் வர முடியாது, என் ஆளை பார்க்க போறேன்னு சொன்னேன். இங்க வந்து நிக்கிறேன். வரவே நான் தான் மச்சான் நானும் நினைச்சேன். இந்த ஏரியாவில் எங்கேயாவது ரோஸ் கிடைக்குதான்னு பார்க்க வந்தேன். ஹலோ, அவதான் வெட்டிய கையில வச்சுட்டு நிக்கிறான்ல. இத வாங்கிட்டு போய் அங்க கொடுத்துருவேன். ஏதோ என்கிட்ட இருந்து வாங்கிட்டு போய் உன்கிட்ட கொடுப்பியா? இங்க பாரு, இந்த வேலையில இங்க ஆகாது. நான் இது அனீஷ்காக வாங்கி வச்சது. அவன் என்ன உங்ககிட்ட ரோஸை வாங்கி போறான்? மச்சான் நீ அதை வாங்குவ? எனக்குலாம் வேணடா, நீ வாங்கிட்டு போ. பூஜா, நீ எவ்வளவு ரூபாய்க்கு வாங்கினேன்னு சொல்லு. 100 ரூபாய் மேல போட்டு கூட கொடுக்குறேன். என்ன பார்த்தா என்ன பூ விக்கிற மாதிரி தெரியுதா? என்னால உனக்கு இந்த ரோஸ் தர முடியாது. அனீஷ், வாங்கிக்கோ. அதைத்தான் வாங்கிக்க முடியாதுங்கிறல்ல, பேசாம அவன்கிட்டயாவது கொடுத்து விடு. இந்த கருவாயம் வர வர ரொம்ப ஓவரா தான் போயிட்டு இருக்கான். இடையில வந்து ஆட்டையை கழிச்சு விடுறான். இவனை ஏதாவது பண்ணியே தீரணும். உங்ககிட்ட பேசிட்டு இருந்த டைம் ஆயிரும். அட கூட. ஏய் விடு பாலா. என்ன பாலா நீ? அது நான் அனீஷ்காக வாங்கி வச்சிருந்தது. உன் ஆளுக்கு நீ ப்ரப்போஸ் பண்ணனா உன் காசுல நீ வாங்கி கொடுக்கணும். இப்படி அடுத்தவங்க ரோஸ் புடிங்கி கொடுக்க கூடாது. அதான் 100 ரூபாய் மேல போட்டு தரேன்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் எதுக்கு பொங்குற? நீ அனீஷ் கிட்ட கொடுத்தா அதை பிச்சு அவன் கீழே தூரதான் போட போறான். அதுக்கு பதிலா என் ஆள் கிட்ட கொடுத்து என் லவ்வையாவது டெவலப் பண்றேன். பாய். ஏய், ஆல் தி பெஸ்ட் மச்சான். தேங்க்ஸ் டா. ஐஷுமா, நம்ம போலாமா? சரிங்க. இப்போ எதுக்கு என்ன உள்ள கூட்டிட்டு வந்திருக்கீங்க? நான் முதலாய் எழுதிய காதலிசை, அதற்கு ஒரு ஆதார ஸ்ருதி நீ. ஏய், பார்த்தா தெரியல? தெரியுதா? என்ன சடனா? இந்த 2 போட்டோ ரொம்ப அழகா இருக்குல்ல, அதான் ஃப்ரேம் பண்ணி நம்ம ரூம்ல மாட்டணும்னு தோணுச்சு. ரொம்ப அழகா இருக்குங்க. நீங்களும் நானும் மட்டும் இல்லாம என் ஃப்ரெண்ட்ஸும் கூட இருக்காங்க. தேங்க்ஸ் அனீஷ். அவ்வளவுதானா? வேற என்ன வேணும்? எதுவும் வேணாம். சரி, இது பொடி. நம்ம கல்யாணம் வேணும்னா ஒரு சுச்சுவேஷன்ல நடந்திருக்கலாம். ஆனா வாழ்க்கை முழுக்க இனி என் கூட வரப்போறது நீ மட்டும்தான்டி. ஐ லைக் யூ ஐஷு. வரா. சரி, இது ரோஸ். அது என்ன? முயல்குட்டி. ஏண்டி பார்த்தா தெரியலாம், லவ் பேர்ட்ஸ். அதான், அது எதுக்குன்னு கேட்டேன். இந்த லவ் பேர்ட்ஸ் கிட்ட ஒரு தன்மை இருக்கு. ஒண்ணு இறந்துருச்சுன்னா இன்னொன்னு வாழாது. அதே மாதிரி தான் நீயும் நானும் எப்பவுமே ஒற்றுமையா இருக்கணும். நான் இல்லாம நீயும், நீ இல்லாம நானும் வாழ்ந்துடவே முடியாது. சரி, ஆராய்ச்சி பண்ணதெல்லாம் போதும். இந்த ரோஸை பிடிக்கிறியா? வாராயோ வாராயோ காதல் கொள்ள, பூவோடு பேசாத காற்று இல்ல, ஏன் இந்த காதலோ நேற்று இல்ல. நீங்க என்கிட்ட இப்படி அன்பா நடந்துக்கிறது மனசுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா இந்த சந்தோஷத்தை என்னால முழுசா அனுபவிக்க முடியல. எங்க இலக்கியா நமக்கு நடுவுல வந்துருவாங்களோங்கிற ஒரு பதட்ட மனசுக்குள்ள இருந்துட்டே இருக்கு. அவங்க வந்துட்டா நீங்க என்ன முடிவெடுக்க போறீங்கன்னு எனக்கு தெரியல. நம்மளோட இந்த திருமண பந்தம் தொடருமா தொடராதான்னு கூட எனக்கு தெரியாது. ஆனா இந்த நிமிஷம் இந்த சந்தோஷம் எனக்கு போதும். தேங்க்ஸ் அனீஷ். என்னடி அப்படி பார்த்துட்டே நிக்கிறான்? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. திடீர்னு இதெல்லாம் பண்ணிருக்கீங்களே, அதான் ஏன்னு யோசிக்கிறேன். ஒருவேளை இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஆப் ஏதாவது வச்சிருக்கீங்களோ? புத்தி போது பாரு லூசு. அப்படிலாம் எதுவும் இல்ல, பயப்படாத. இந்த கோவில் ஆடெல்லாம் வெட்டுறதுக்கு முன்னாடி மாலை போட்டு மரியாதை பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி நீங்களும் டிவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்புறதுக்கு முன்னாடி இப்படிலாம் பண்ணி என்ன சந்தோஷப்படுத்துறீங்களோ? ஏண்டி, அந்த டிவோர்ஸ் மேட்டர் உன்னால எடுக்காம இருக்கவே முடியாதா? அது விடுடி. எப்ப பாரு என்ன பேசினாலும் அங்க சுத்தி இங்க சுத்தி டிவோர்ஸ்க்கு தான் வந்து நிக்கலாம். அதெல்லாம் நடக்கும் போது பாத்துக்கலாம், இப்ப விடு. அப்ப கன்ஃபார்ம் நடக்கும்ங்கறீங்க? விடுடி. சரி, நீ சாப்பிட்டு ரொம்ப நேரம் ஆன மாதிரி இருக்கு. இரு, நான் உனக்கு ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வரேன். என்னது? மறுபடியும்
ஒழுங்கா ஓடிடு சொல்லிட்டேன். அதெல்லாம் முடியாது. கொஞ்ச நேரம் நான் ரெஸ்ட் எடுக்கிறேன். ம். அப்ப சரி. நீ உட்காந்து ரெஸ்ட் எடு. சரி, இந்த லவ் பேர்ட்ஸ நான் அங்க ஓரமா வச்சிடுறேன். நீங்க போங்க, நான் எடுத்து வச்சுக்கிறேன். ம். சரி. இன்னும் 1 ஹவர் கழிச்சு ஒரு ஜூஸ் குடிக்கணும். நான் வெளிய கிளம்புறேன். அம்மா கிட்ட சொல்லிட்டு போறேன். மறக்காம குடிச்சிருங்க. ம், சரிங்க. என்னங்க நீங்க? உங்கள தனியா வர சொன்னா உங்க ஃப்ரெண்ட கூட்டிட்டு வந்திருக்கீங்க. இங்க நின்னு தனியா பேசிட்டு இருந்தா பாக்குறவங்க என்ன தப்பா நினைச்சுப்பாங்கல்ல, அதான். யாராவது பார்த்து வீட்ல சொல்லிட்டா அவ்வளவுதான். என் சித்தி என்ன கொன்றுவாங்க. எதுக்கு இப்படி பயந்து பயந்து இருக்கீங்க? இருக்கிறது ஒரு லைஃப். அத ஹாப்பியா வாழணும். 3 மாசத்துக்கு முன்னாடியே உங்ககிட்ட ப்ரப்போஸ் பண்ணிட்டேன். இன்னைக்கு ப்ரப்போசல் டே. இந்த ரோஸ நீங்க வாங்கிக்கிட்டீங்கன்னா, என்னோட காதல நீங்க அக்செப்ட் பண்ணிக்கிறதா அர்த்தம். ஒருவேளை வாங்கலைனா? அதெல்லாம் வாங்கிப்பாங்க. இல்லங்க? நீங்க 3 மாசம்ங்கறீங்க, அவ 6 மாசம்ங்கறாளே. என்னது புரியல? 6 மாசமா? நாங்க 2 பேரும் பாத்துக்கிட்டதே 3 மாசம் தானே. ஐயோ அதில்ல சார், அவ ஆல்ரெடி 6 மாசம் முழுகாம இருக்கா. ஏச்சி லூசு. நீங்க பயப்படாதீங்க பாலா, அவ சும்மா சொல்றா. அதானே பார்த்தேன். ஒரு செகண்ட்ல பயந்தே போயிட்டேன். அட என்ன சார் நீங்க லவ் பண்ற பொண்ணை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னதும் இப்படி ஜர்க் ஆகுறீங்க? அப்படிலாம் கிடையாதுன்னு அழுத்தமா சொல்லிருக்கணும்ல. ஏங்க, இந்த மாதிரி சொன்னாலும் பதறாதா? பதறனாலும் நீங்க அழுத்தமா சொல்லிருக்கணும். சரி, ஓகே. அடுத்த முறை இதே மாதிரி காமெடி பண்ணுங்க. அப்ப மறக்காம சொல்லிடுறேன். சரியான ஆள்தான் சார் நீங்க. யூ கண்டினியூ. என்னங்க, எதுவுமே பேசாம அமைதியா நிக்கிறீங்க? என் மனசுல இருக்கிற எல்லாத்தையும் ஒண்ணு விடாம நான் சொல்லிட்டேன். எனக்கு இந்த ஸ்டேட்டஸ் பார்க்கறதெல்லாம் பிடிக்காது. நீங்க எப்படி இருக்கீங்களோ உங்களை அப்படியே ஏத்துப்பேன். உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐ லவ் யூ. நீங்க மட்டும் ஓன்னு சொன்னா இந்த வாழ்க்கை முழுக்க உங்களுக்கு கையிலேயே வச்சு தாங்க நான் ரெடியா இருக்கேன். என்ன, ஓகேவா? ஓகேவா இல்லையான்னு கேட்டா இப்படி தலையை கவுத்துட்டாங்க. ஒரு வேளை ஓகே சொல்லிட மாட்டாங்களோ? முருகா முருகா முருகா, நீ தான் ஓகே சொல்ல வைக்கணும். அஞ்சலி, பதில். ஏன் சார், அவ வெக்கத்தை பார்த்தா புரியல. உங்களுக்காக தான் இப்படி ஜிகு ஜிகுன்னு சாரி எல்லாம் கட்டிட்டு வந்திருக்கான். இந்த ஜிகு ஜிகு சாரியை வச்சே இந்நேரம் நீங்க முடிவு பண்ணியிருந்திருக்கணும். இது கூட புரியலனா சரியான மக்கு சார் நீங்க. இப்படியே இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஜென்மத்துல கல்யாணம் ஆகாது. அஞ்சலி, அவரை நிமிந்து பார்த்து வாங்கிடுறீ. இல்லைன்னா சம்மதம் இல்லைன்னு எடுத்துட்டு திரும்பி போயிட போறாரு. சார், அப்படி இது திரும்பி போற மாதிரி இருந்தா போயிடாதீங்க. செகண்ட் சான்ஸ் நான் இருக்கேன். லூசு, வாய் மூடுறீ. பாலா, கொடுங்க. நாளைக்கே வந்து உங்க வீட்ல பேசிடுறேன். இப்போதைக்கு என் கல்யாணத்தை பத்தி வீட்ல யாரும் எதுவும் பேசல. அவங்க எப்போ கல்யாணத்தை பத்தி பேசுறாங்களோ அன்னைக்கு வந்து பேசுங்க. பேசிடலாம். ஏம்மா சைட் எடுத்துட்டு போதும், மகராசி கிளம்பு. இந்த சிட்டி பார்த்துச்சுன்னா உன்னை மட்டும் பேசாது. உன்னை ஏன் கூட்டிட்டு வந்து என்னையும் சேர்த்துதான் கிளிக்கும். இருடி போலாம். பஸ், ஒரு விஷயம் உண்மை. நாங்க சிங்கிளாவே இருந்து சிங்கிளாவே சாவோன்னு சபதம் எடுத்திருந்தோம். அந்த சபதத்தை வந்து உடைச்சிட்டீங்க. பரவாயில்ல, இருக்கட்டும். உங்களுக்கு யாராவது ஃப்ரெண்ட் இருந்தா சொல்லுங்க, நானும் கல்யாணத்தை பண்ணி தொலைக்கிறேன். நீங்க ஒன்றும் தப்பா எடுத்துக்காதீங்க. அவ அப்படிதான் சும்மா காமெடி பண்ணிட்டே இருப்பா. ஏண்டி, உங்களுக்கு வந்தா காதல், எனக்கு வந்தா காமெடியா? நல்லா இருக்குடி உங்க கதை. பாரு, கழுத்து இந்த பக்கம் திரும்ப கூட மாட்டேங்குது. என்ன மாமா, ஏன் நம்ம பக்கம் வந்திருக்கீங்க? ஏண்டி வரக்கூடாதா? வரலாம். இருந்தாலும் ரூம்குள்ள வர மாட்டீங்கன்னு அதான் கேட்டேன். சும்மாதான் உன்னை பார்த்து ஒன்னு கொடுத்துட்டு போலான்னு தோணுச்சு. அதான் வந்தேன். ஒன்னா? என்ன? பயப்படாத. நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்ல. கண்ணு மூடு, குடுக்கறேன். அதெல்லாம் எனக்கு ஒண்ணு வேண்டாம், நீங்க போங்க. ஏய், கண்ணை மூடுறி. மாமா, வேண்டாம். கண்ணை மூடுங்கறல. இப்ப கண்ணு தர. இது கயிறு முட்டாயில மாமா, இது எங்க இருந்து உங்களுக்கு கிடைச்சது? இன்னைக்கு ஒரு கேண்டி ஷாப்ல பார்த்தேன். பார்த்ததுமே எனக்கு உன் ஞாபகம் தான் வந்துச்சு. இது உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல? ஆமா மாமா, ஊர் திருவிழால இது ஜாபு மிட்டாய். இதெல்லாம் சாப்பிடுறதுக்காகவே போவோம். இதுல ஒரு கயிறு ஒருத்தர் பிடிச்சிட்டு இன்னொரு கயிறு இன்னொருத்தர் பிடிச்சுப்போம். பிடிச்சிட்டு ஒட்டிக்கவா கட்டிக்கவான்னு விளையாடுவோம். எல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்கு. அது எப்படி மாமா, வருஷத்துக்கு ஒரு முறை தான் வந்தீங்க, அத்தனையும் ஞாபகம் வச்சிருக்கீங்க? அதெல்லாம் அப்படிதான். சரி, எனக்கு வேற என்னென்னலாம் பிடிக்கும்னு சொல்லுங்க பார்க்கலாம். சின்ன வயசுல கலர் கலரா போட்டு, அப்புறம் ஊதா கலர் ரிப்பன், கை நிறைய கண்ணாடி வளையல், நிறைய முத்து வச்ச கொலுசு, ஜிமிக்கி கம்மல், தலையில மல்லிகைப்பூவும் கனகாமரமும் கலந்து வைக்கணும். இந்த மாதிரிலாம் வைக்கிறதுக்கு தான் உனக்கு ரொம்ப பிடிக்கும். கரெக்டா? இவ்வளத்தையும் எப்படி ஞாபகம் வச்சிருக்கீங்க? சத்தியமா என்னால நம்பவே முடியல. என்ன உங்களுக்கு அவ்வளவு பிடிக்குமா? ஆமாடி, இதுல என்ன டவுட் உனக்கு? என்ன, பேசுறதுக்கு தான் கொஞ்சம் தயக்கப்படுவேன். இங்க நீ வந்ததுக்கு அப்புறம் அதுவும் உடைஞ்சிருச்சு. உனக்கு தங்கம் வைரம்னு அதுல நகை வாங்கி கொடுத்தா கூட அது கூட போட்டுக்க மாட்டேன். ஆனா ஜவு மிட்டாயில வாட்ச் பண்ணி போடுறதுல அவ்வளவு சந்தோஷம்.
காதுல இருக்கிற தங்க கம்மலை கழட்டி கொடுத்துட்டு எனக்கு ஜிமிக்கி கம்மல் தான் வேணும்னு அடம் பிடிச்சிட்டு நிப்பேன். ஒவ்வொரு ஊர் திருவிழா வரும்போதும் ஒவ்வொரு முறை ஒவ்வொரு மாதிரி உன்னை ரசிச்சிருக்கேன். ம், அப்புறம் உப்பு காரத்துல ஊற வச்ச மாங்காய் நெல்லிக்காய்னா உனக்கு ரொம்ப பிடிக்கும். அதை ரசிச்சுக்கிட்டே சாப்பிடுவேன். அது என்னதான் புளிப்பா இருந்தாலும் சாப்பிடாம விட மாட்டேன். இது எல்லாம் எனக்கு நல்லாவே ஞாபகத்துல இருக்கு. இப்ப இந்த மாதிரிலாம் பேசுறத கொஞ்சம் முன்னாடியே பேசியிருந்திருக்கலாம். ஏன் முன்னாடியே பேசியிருந்தா மட்டும் என்ன பண்ணிருப்பேன்? நீங்க வந்த புதுசா நீங்க என்ன காதலிக்கலையோன்னு நினைச்சிட்டு இருந்தேன். அதனால மனசுக்குள்ள 1000 குழப்பம் இருந்துச்சு. ஆனா இப்போ இதெல்லாம் நீங்க பேசுறத பார்க்கும்போது எந்த குழப்பமுமே இல்ல. நீங்க என்னை எவ்வளவு காதலிச்சிருக்கீங்கிறது இதுல இருந்தே புரியுது. ரொம்ப தேங்க்ஸ் மாமா. ஐ லவ் யூ so மச். கொடுங்க. நான் இந்த முட்டாயை சாப்பிடறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கண்டிஷன் இருக்கு. கண்டிஷனா? என்ன? இது ஒரு பக்கம் நீ சாப்பிடுவியா, இன்னொரு பக்கம் நான் சாப்பிடுவேனா? ஆனா கைப்படாம. நீ காட்டு சொன்னபடி ஆடுவேன் உன்னடிமை நான் என்று கையெழுத்து போடுவேன் உன்னுதிரம் போலே நான் உன்னுடலில் ஓடுவேன் உன்னுடலில் இன்னொரு மிட்டாய் சாப்பிடலாமா? உள்ளங்கையை கொடுங்க மாமா. தேடுவேன் ப்ளீஸ் டி. ம், அதெல்லாம் ஒண்ணு வேணாம். போங்க. இலக்கியா. எப்படி இருக்கீங்க அனீஷ்? ம், நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நானும் நல்லா இருக்கேன். உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லிட்டு போக தான் வந்திருக்கேன். நீங்க எப்பவும் ஹாப்பியா இருக்கணும். என்னை தேடி அலையாதீங்க. நீங்க என்னை தேடினாலும் நான் கிடைக்க மாட்டேன். நம்ம விதி சேரக்கூடாதுன்னு முடிவு இருந்திருந்தா அதை யாரால மாத்த முடியும்? இன்னொரு விஷயம். என்ன மாதிரியே உங்க ஒய்ஃபையும் நீங்க தொலைச்சிடாதீங்க. அவங்கள பத்திரமா பார்த்துக்கோங்க. வரேன் அனீஷ். இலக்கியா, ஒரு நிமிஷம். உனக்கு என்னாச்சுன்னு சொல்லு. இலக்கியா, இல்ல, என்னன்னு சொல்லிட்டு போ. என்னங்க என்னாச்சு? முகமெல்லாம் வேர்த்து போய் ஒரு மாதிரி பதட்டமா இருக்கீங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, நீ தூங்கு. ஏங்க, உங்க குரலே தெரியுது. என்னாச்சு? எதையாவது பார்த்து பயந்துட்டீங்களா என்ன? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, ஒரு கனவு, அவ்வளவுதான். எதையாவது யோசிச்சுட்டே இருந்தாலும் கெட்ட கனவுலாம் வரும். நீங்க எதை பத்தியும் யோசிக்காம நிம்மதியா தூங்குங்க. உங்களோட வருத்தம் என்னவா இருக்கும்னு எனக்கு தெரியும். நிச்சயமா அவங்களுக்கு எதுவும் ஆயிருக்காது. என்னைக்காவது ஒரு நாள் கிடைப்பாங்க. வருத்தப்படாதீங்க. நான் இப்போ அதை நினைச்சு ஒன்றும் வருத்தப்படல. இது வேற ஒரு கனவு. ஐஷு, நீங்க எப்பவும் சேஃபா இருக்கணும். என்னைக்கும் என்னை விட்டு போயிடக்கூடாது. நான் உங்களை விட்டு எங்க போக போறேன்? நீங்களா என்ன போன்னு சொல்ற வரைக்கும் நான் போக மாட்டேன். ம், நீங்க தூங்குங்க. நமக்கு ஏன் இப்படி ஒரு கனவு வரணும்? ஐஷு கிட்ட சீக்கிரமாவே எல்லா உண்மையும் சொல்லிடணும். என்னோட உயிரை அவங்க சுமந்துட்டு இருக்காங்கங்கிற உண்மையை அவங்க கிட்ட சீக்கிரமாவே சொன்னாதான் அவங்களும் கவனமா இருப்பாங்க. இல்லைன்னா அவங்களுக்கும் குழந்தைங்களுக்கும் ஏதாவது ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அவங்களோட பர்த்டே வரைக்கும் இந்த விஷயத்தை தள்ளி போட முடியாது. சீக்கிரமா சொல்லி ஆகணும். என்னைக்கு சொல்லலாம்? பிப்ரவரி 14 லவ்வர்ஸ் டே. அன்னைக்கு எல்லா காதலர்களும் தன்னோட காதலை வெளிப்படுத்துவாங்க. அன்னைக்கு தான் இவங்க கிட்ட நான் லவ் சொல்ல போறேன். லவ் மட்டும் இல்ல, என்னோட உயிரை அவங்க சுமக்கிறதையும் அன்னைக்கு தான் சொல்ல போறேன். ஐஷு, ஐ லவ் யூ. என்னைக்குமே என்னை விட்டு போயிடாதடி. என்னங்க, நான் உங்ககிட்ட ஒண்ணு கேக்கட்டா? ஒண்ணு என்ன, ஒரு 1000 கூட கேளுங்க. உங்களுக்கு இல்லாத உரிமையா? நீங்க ஏன் உங்க அண்ணன் கிட்ட பேச மாட்டேங்கிறீங்க? உங்க அண்ணன் கிட்டயும் அப்பா கிட்டயும் பேசலாம்ல. இப்ப எதுக்கு அதெல்லாம்? விடுங்க ஐஷு. என் அம்மாவும் அப்பாவும் பிரியும் போது நான் என் அம்மா கூட வந்துட்டேன். அருணையும் எவ்வளவோ கம்பல் பண்ணி கூப்பிட்டு பார்த்தோம். அவன் வரவே மாட்டேன்னு சொல்லிட்டான். அப்பா தான் முக்கியம்னு அவங்க கூட இருந்துட்டான். அப்படி அவர் உங்க அப்பா கூட இருந்ததுல என்ன தப்பு இருக்கு? உங்களுக்கு எப்படி அம்மா முக்கியமோ அதே மாதிரி அவருக்கு அப்பா தான் முக்கியம்னு தோணி இருக்கும். அதனால அவங்க கூட இருந்திருப்பாரு. நீங்க அம்மா தான் முக்கியம்னு அவரை விட்டு இருந்தப்போ அதுக்காக அவர் உங்ககிட்ட ஒண்ணும் பேசாம இல்லையே. உங்ககிட்ட பேச எவ்வளவோ முயற்சி பண்றாருல. அவர் நார்மலா தான் நடந்துக்கிறாரு. நீங்க தான் அவர் வந்தாலே கண்டும் காணாம போறீங்க. இங்க அப்படியே இருந்து பழகிட்டோம். திடீர்னு என்னால மாத்திக்க முடியாது. அதைத்தான் ஏன்னு கேக்குறேன். நீங்க உங்களை மாத்திக்க முயற்சி பண்ணுங்க. ஒரே வீட்ல இருந்துட்டு இப்படி பேசாம இருக்கிறது நல்லாவா இருக்கு? பாவம் அருண். அவர் மனசுலயும் தான் தம்பி பேசலங்கிற வருத்தம் மனசுல இருந்துட்டே இருக்கும்ல. நீங்க உங்க அப்பா கிட்டயும் அருண் கிட்டயும் பேசுங்க அனீஷ். உங்க அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் நடுவுல உள்ள மனஸ்தாபத்துல நீங்க ஏன் பேசாம இருக்கணும்?
நான் இங்க இருக்கிற வரைக்கும் இந்த குடும்பம் ஒத்துமையா இருக்கணும்னு தான் நான் நினைச்சேன். அதனால தான் நீங்க எல்லாரும் ஒண்ணா இருக்கணும்னு நான் கேட்டுக்கிட்டேன். ஒண்ணா இருக்கிறது மட்டும் இல்லாம நீங்க அவர் கூட பேசினா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். ப்ளீஸுங்க, எனக்காக. சரி, நான் அவகிட்ட பேசுறேன். நிஜமாவா? நீங்க உண்மையா தானே சொல்றீங்க? ரெண்டுக்கும் அர்த்தம் ஒண்ணுதான். அது ஒரு ஆர்வத்துல உளறிட்டேன். உண்மையாவே அவர்கிட்ட பேசுவீங்கல்ல? நீங்க சொன்ன பிறகு நான் பேசாம இருக்க முடியுமா? உங்க பேச்ச நான் தட்ட மாட்டேன். ஐயோ, தேங்க்ஸுங்க. தேங்க்யூ so மச். நீங்க உடனே இப்படி ஓகே சொல்வீங்கன்னு நான் சத்தியமா எதிர்பார்க்கல. ஐ லவ் யூங்க. என்னது? லவ்வா? அது அது வந்து லவ்னா லவ் இல்ல, அன்பு பாசம் கருணை அப்படி கூட வச்சுக்கலாம். ஏன் ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட லவ் யூ சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி. ஓ, அப்படின்னா ஓகே. அதானே, உண்மையா எங்க இருந்து லவ் பண்ண போறீங்க? ஓய், மைண்ட் வயசு நினைச்சிட்டு என்னத்தையும் சத்தமா பேசிக்கிட்டு இருக்க. ம், காதல விழணும் தான் பேசுறேன். புட்டி, சரி, எனக்கு ஒரு சின்ன ஒர்க் இருக்கு, முடிச்சிட்டு வரேன். நீ போய் சாப்பிடு. ம், என்ன ஒருக்கா? எதுவா இருந்தாலும் சாப்பிட்டுட்டு அப்புறம் பாருங்க, வயிற்று காய் போடக்கூடாது. ஒர்க்கு முடிச்சிட்டு உடனே வந்துடுறேங்க. நீங்க பார்த்து இறங்கி போங்க. கீழே வரைக்கும் கொண்டு வந்து விடட்டுமா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நானே நடந்து போய்க்கிறேன். நீங்க எப்ப பார்த்தாலும் என்ன தூக்கிட்டே போறனால ஏதோ எனக்கு பேஷண்ட் மாதிரி ஃபீல் ஆகுது. சரி, நீங்க கீழே போய் சாப்பிட்டுட்டு இருங்க, நான் வந்துடுறேன். என்னங்க, கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரம். இப்படி நின்னுக்கவா? வில்லி மேடம், ரொம்ப அமைதியா உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க. நான் அமைதியா உட்கார்ந்தாலும் உனக்கு பிரச்சனையா? என்ன என்னதான் பண்ண சொல்ற பாலா? அது எப்படி இவ்ளோ அப்பாவியா அடக்கமா மூஞ்சி வச்சுட்டு பேசுற? ஆனா பண்றது அத்தனையும் வில்லத்தனம். பாலா, அவங்க இடத்துல இருந்து பார்த்து யோசிச்சா அப்படிதான் தெரியும். அடுத்தவங்க சுச்சுவேஷன்ல இருந்து யோசிச்சு பார்க்கணும். இப்போ ஏன் இடத்துல இருந்து யோசிச்சு பாரு. காலேஜ் டைம்ல இருந்து நான் அவனை லவ் பண்ணிட்டு இருக்கேன். அவன் வேணுங்கிறதுக்காக நான் பண்ணாத வேலையே இல்ல. உனக்கு தெரியாது பாலா, அவனை அடையணுங்கிறதுக்காக நான் எவ்வளவு பெரிய விஷயம் பண்ணிருக்கேன்னு உனக்கு தெரியவே தெரியாது. இவ்ளோ பண்ணியும் அவன் எனக்கு கிடைக்காம போயிட்டான். அப்ப எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். பேசுறதுதான் பேசுறா, கொஞ்சம் நார்மலா பேச வேண்டியதானே? இப்படி அப்பாவியா பேசினா மட்டும் நான் உன்னை நம்பிடவா போறேன்? என்ன நீ நம்ப மாட்ட. சரி விடு. நேத்து ப்ரப்போசல் டே, ப்ரப்போஸ் பண்றேன்னு ஒரு சீனை போட்டேன். அது எதுவும் வேலைக்காகல. இன்னைக்கு எதுவும் பண்ணல. அதெல்லாம் பண்ணி அவன் மனசுல இடம் பிடிக்க முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு. அதான் இன்னைக்கு அதை விட வேற ஒரு பெரிய பிளான் பண்ணிருக்கேன். பெரிய பிளானா? என்னது? அது நடக்கும்போது உனக்கே புரியும். என்ன சொல்றா இவ? ஏதாவது வேண்டாத வேலை பார்த்து விட்டுட்டாலோ? சிஸ்டர் வேற பிரெக்னெண்டா இருக்காங்க. அவங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. ஆ, என்னங்க? சிஸ்டர் வாய்ஸ் மாதிரி இருக்கா? என் ப்ரப்போசலை மதிக்காம உன் பொண்டாட்டிக்கு போய் ப்ரப்போஸ் பண்ணல. அவனே ஒரு 2 குழந்தையும் க்ளோஸ். ஐஷு, என்னாச்சு? சிஸ்டர், ஸ்டெப்ல இருந்து இறங்கிட்டு இருக்கும்போது கால் ஸ்லிப் ஆயிருச்சுங்க. படிக்கட்டுல யாரோ எண்ணெய் கொட்டி இருக்காங்க. கால் ரொம்ப வலிக்குது, எந்திக்க முடியல. வேற எங்கேயும் அடிப்படலையே. லேசா தானே விழுந்தீங்க. கால்ல மட்டும்தான் அடிபட்டுச்சு. ம், ஆமா. ஐஷு, உண்மையை சொல்லுங்க. வேற எங்கேயும் அடி எதுவும் படலையே? வலி எதுவும் இல்லையே? வயித்துல வலி எதுவும் ஏற்படுற மாதிரி? இல்ல இல்ல, அப்படிலாம் எதுவும் இல்ல. கால் தான் தாங்க முடியாம வலிக்குது. சரி சரி, பொறுத்துக்கோங்க. உங்களுக்கு ஒண்ணும் ஆகாது. ஒன்றும் இல்ல, கால்ல மட்டும்தான் லேசா அடிபட்டிருக்கு. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தா சரியாயிரும். வாயை மூடுங்க ஐஷு. பார்த்து கவனமா வந்திருக்காங்க. எனக்கு தான் மனசெல்லாம் பதறுது. ஒன்றும் இல்லைங்கிறேன்ல, இறக்கி விடுங்க. அதெல்லாம் முடியாது. கால் வலிக்குதுன்னு சொல்றீங்களா? ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துடலாம். டிபாலா, கார் எடு. டெய்லி பொறுமையா இருடா. கால்ல லேசா சுளுக்கு தானே, அவங்களே சொல்றாங்க சரியாயிரும்னு. அப்புறம் ஏன் பதட்டப்படுற? டேய், எல்லாம் தெரிஞ்சு நீயும் பேசாத. ஐஷு, வயித்துல எதுவும் அடி எதுவும் படலையே? எங்க திரும்ப அதையே கேட்டுட்டு இருக்கீங்க? இல்லைங்கிறல்ல. இல்ல, நீங்க விழுந்த வேகத்துல எதுவும் ப்ளீடிங் ஆகுற மாதிரி. ஏன் இப்படிலாம் கேக்குறீங்க? அப்படிலாம் ஒன்றும் இல்ல, கால் தான் லேசா வலிக்குது. சரி, ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துடலாம். இல்ல இல்ல, அவ்வளவு தூரம் போறது ரிஸ்க். நான் டாக்டர் வீட்டுக்கே வர சொல்றேன். தீபாலா, வினோத்துக்கு கால் பண்ணி வீட்டுக்கு வர சொல்லு. சரிடா. டேய், என்னடா இவன் எப்ப பார்த்தாலும் பொண்டாட்டி தூக்கி வச்சுட்டே தெரியறான்? என்னாச்சு? ஒன்றும் இல்லத்த, கால் ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துட்டேன். அதான் தூக்கி வச்சிருக்காரு. கால் ஊனவே முடியல, லைட்டா வலிக்குது. அவ்வளவுதானா? டேய், அவளை கீழே இறக்கி விட. அவ கால்ல சுளுக்கு எடுத்தா சரியா போயிடும். இல்லம்மா, டாக்டரே வந்து பார்க்கட்டும். நீங்க ஏதாவது பண்ணி கால் வலி அதிகமாயிருச்சுன்னா அவளால வலியை தாங்கிக்க முடியாது. டேய், என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையாடா? அவளை இறக்கி விடுறா. எண்ணெய் போட்டு நீவனா சரியா இருப்போது. இறக்கி விடு. ஒண்ணு வேண்டாம், நீங்க போய் என் காலை பிடிச்சிட்டா. அட என்னம்மா, நானும் அம்மா மாதிரி தான். அதெல்லாம் பத்தி யோசிக்காத. டேய். ஐஷு, உண்மையாவே வேற எங்கேயும் அடிப்படலையே? இல்லங்க.
வலிக்குதுங்க அத்தை. ஒன்றும் இல்லடா, சரியா போயிடும். உனக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னு சொல்லு பார்க்கலாம். எனக்கு சாப்பிட்றதா ரொம்ப பிடிக்கும். அடி பாவி மருமகளே, அதை தாண்டி எதையாவது சொல்லு. நல்லா தூங்குறது பிடிக்கும். ஒரு வார்த்தையாவது என் பையனை பிடிக்கும்னு சொல்றியா? சாரிங்க அத்தை. உங்க பையனையும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவ்வளோதான், சரியா போச்சு. கால் அசைச்சு பாரு. ஐ, ஆமா. இப்போ கால் அசைக்க முடியுது அத்தை. வலி இல்ல. அவ்வளோதான். இதுக்கு போயிட்டு என்ன அழப்புற? இவன் தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலோட பார்க்கறான். டேய், பொண்டாட்டி மேல அக்கறை இருக்க வேண்டியதுதான், அதுக்காக இப்படியா? இல்லம்மா, என்னோட பயம் உங்களுக்கு புரியாது. ஐஷு, உண்மையாவே வலி எதுவும் இல்லைல்ல? இல்ல அம்மாக்காக சொல்றீங்களா? ஏங்க, உண்மையாவே எனக்கு வலி எதுவும் இல்ல. சரியாயிருச்சு. சரி, ஓகே. இனி பார்த்து கவனமா இருங்க. அம்மா, ஸ்டெப்ல என்ன கொட்டியிருக்கு, பார்த்து கவனமா நடங்க. படிக்கட்டுல யாரு எண்ணெய் கொட்டியிருப்பா? இந்த குட்டி பண்ண வேலையா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, நான் அதை தொடச்சு விடுறேன்.